பாசிட்டிவ் டிஸ்கிரிமினேஷனுக்கு என்னென்ன கிரைட்டீரியா அப்படின்னு பார்க்கலாம். ஸ்டேட் வந்துட்டு குரூப்ஸை கிளாசிஃபை பண்ணணும். எப்படின்னா ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லாஸ் ஆர்டிகல் 14க்கு கீழே ஸ்டேட் வந்துட்டு கிளாஸஸை குரூப்ஸை வந்து கிரியேட் பண்ணணும் ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்ஸ்க்காக. இந்த குரூப்ஸ் வந்து இந்த ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்காக அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட் வந்துட்டு குரூப்ஸை கிரியேட் பண்ணணும். நோ ஆர்பிட்டரி டிசிஷன். ஸ்டேட் வந்துட்டு ரேண்டமாக இவங்கெல்லாம் பெனிஃபிட் அடையட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களும் டிசைட் பண்ணக்கூடாது. அது ஒரு லாஜிக்கல் எவிடன்ஸ் பேஸ்டு கிரைட்டீரியாவை ஃபாலோ பண்ணி தான் ஸ்டேட் வந்துட்டு ஒரு டிசிஷனை மேக் பண்ணணும். அடுத்து வந்து கிளாசிஃபிகேஷன் ஸ்டெப். எப்படி கிளாசிஃபை பண்ணுறதுனா நம்ம போன வீடியோலேயே பார்த்துருப்போம். ஐடென்டிஃபிகேஷன், இன்டெலிஜிபிள் டிஃபரன்ஷியா. ஸ்டேட் வந்துட்டு யார் வந்து பின்தங்கிய நிலையில் இருக்கா, யார் வந்து டிஸ்அட்வான்டேஜ் பொசிஷனில் இருக்காங்க அப்படின்றத பார்க்கணும். அதுக்கப்புறம் யாருக்கு ஸ்பெஷல் ஹெல்ப் தேவைப்படுது அப்படின்றத பார்த்து ஸ்டேட் வந்து ஐடென்டிஃபிகேஷன் பண்ணணும். அது வந்து ஒரு ரீசனபிளாக கிளியராக இருக்கணும். ஓகேவா? அடுத்து வந்து அந்த பர்பஸ், என்ன பர்பஸ்க்காக இவங்க ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்டில் இவங்க வராங்க அப்படின்ற பர்பஸ், அந்த விஷயம் வந்து கரெக்டாக இருக்கணும். அதுதான் இதை ரேஷனல் நெக்ஸஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது ரெண்டுத்தையும் நம்ம போன வீடியோவில் பார்த்துருப்போம். இதோட ஆர்டிகல் 14 வந்து முடியுது. இதுக்கு அடுத்த வீடியோலேருந்து ஆர்டிகல் 15 வந்து படிக்கலாம். தேங்க்யூ.